நோக்கு வருமம்னு சொல்றாங்களா, அது சொல்றேன். நிக்க வச்சு வாசிச்சாங்கன்னா டைரக்டா பிரெயினுக்கு போகும், பிரெயினால கண்ணு முடிச்சு. மனம் ஒடுங்க 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 என்ன ஆகும்னா எல்லாமே சாத்தியமா மாறும். ஓகே சார், வணக்கம் சார். வணக்கம். வர்மம்னா என்ன சார்? வர்மம் என்பது மர்மமாக ஒளிந்திருக்கக்கூடிய ஆற்றல். அது வந்து பார்த்தீங்கன்னா வர்மம் வந்து உடம்பு உள்ள 108 இடங்கள்ல இருக்குது. அதாவது படுவருமம் தொடுவருமம். படுவருமங்கிறது 12, ஓகே, தொடுவருமங்கிறது 96. ஓகே சார். இந்த படுவருமம் தொடுவருமம் சேர்ந்து தான் உடம்புக்குள்ளே வேலை செய்யும். சரிங்க சார். ஒரு 12 படுவருமங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு ஆர்கன், மெயினான ஆர்கன், அதாவது சேனல்னு சொல்லுவாங்க. அதாவது மெரிடியன் சொல்லுவாங்களே, சக்தி ஓட்ட பாதைம்பாங்களே, அது மாதிரி நம்ம ஊருக்குள்ள 12 ஜோடி இருக்கு. 12 சேனல் மூலியமா வேலை செய்யப்படுது நம்ம உடம்புக்குள்ள. 12 மண்டலம் இருக்கு இல்லையா நம்ம உடம்புக்குள்ள, அது மாதிரி 12 சேனல் வழியா நம்ம சக்தி ஓட்டம் மாறக்கூடியது. அது வருமத்தோட இது. ஏன்னா வருமங்கிறது ஒரு ஆற்றல் செயல். அந்த இடத்துல வந்து அது வேகமாக அந்த வருமத்தை தூண்டும் போது அதோட ஆற்றலை கொண்டுகிட்டு அதுக்குண்டான பலனப்படி முடிக்கும். எல்லாமே கண்ட்ரோல் டு பிரெயின் தான். எல்லாமே வந்து ஆற்றல். அதுதான் இந்த வரும கலையில் இதை வந்து வருமம் மர்மமாக வேலை செய்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தவங்க ஒரு சொல்லுவாங்க. இதை வந்து இதாக சொல்லும்போது வாசிம்பாங்க, வாசி ஓட்டம்பாங்க, சரம் ஓட்டம்பாங்க. இது எல்லாமே வருமத்தினுடைய புனைப்பேர் தான். இதுக்கு வந்து காலம்பாங்க, அளவும்பாங்க, குன்மம்பாங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இதாக வரும். ஒவ்வொருத்தங்க கூட ஒரு மாதிரி செய்வாங்க. ஆனால் வருமத்துக்கு பல பெயர்கள் இருக்கு. இந்த வருமம் தான் மெயின். இப்போதைக்கெல்லாம் வந்து முன்னாடி பயன்படுத்தினது இது ஒரு சிவக்கலை. ஃபஸ்ட்டு உருவானது சிவக்கலை. எல்லாமே சிவக்கலை தான். சிவக்கலை மூலியமாக பரவுனது தான். சிவன் வந்து பார்வதிக்கு உபதேசம் பண்ணது, பார்வதி வந்து முருகனுக்கு உபதேசம் பண்ணது, முருகன் வந்து 18 சித்தர்களுக்கு இதெல்லாம் பண்ணது தான் இந்த இதுதான். இதுதான் வரலாறு. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்த வர்மம் வந்து போர்க்கால அடிப்படையில் இதெல்லாம் வந்தது. மருத்துவம் அந்த சார்ந்தது தான் வந்தது. இப்போ ஏன்னா இப்போ தானே பீரங்கி அது இதெல்லாம் வருது. அந்த காலத்துல வந்து வருமத்தில் தான் தாக்குவாங்க. அந்த வருமத்தில் தாக்கக்கூடியது தான் அடிமுறைன்னு வந்தது. இப்போ சொல்கிறாங்களே அடிமுறை, வருமம் அடிமுறைன்னு சொல்கிறாங்கல்ல, தற்காப்பு கலை, அது அடியில் வருது. அது இப்போ காயம்லாம் ஏற்பட்டுருச்சு, இவங்க வந்து அவங்கள காயப்படுத்திட்டாங்க, இதான் ஆயிடுச்சு. இப்போ அதுக்கு பயன்படுத்தினது தான் மருத்துவம். ஓகே சார். அப்போ வந்து சித்தர்களால் பயன்படுத்தினது சித்த மருத்துவம். நோக்கு வருமம்னு சொல்கிறாங்களா, அது சொல்கிறேன். இப்போ இந்த வருமத்தில் வந்து வந்து அடிபட்டவங்களுக்கெல்லாம் பயன்படுத்துறாங்க இல்லையா, மூலிகை செடி கொடியெல்லாம் உடனே ஆற்றணும் இல்லையா. இப்போ இன்ஜெக்ஷன் போகிற மாதிரி அப்போல்லாம் இன்ஜெக்ஷன்லாம் கிடையாது. அப்போ வந்து ஒன்றும் மூலிகையெல்லாம் புழிஞ்சு ஊற்றுவாங்க, ஆறிடும். ரொம்ப நாள் போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா சதையெல்லாம் கிழிச்சிருவாங்க. கிழிச்சானே இப்போ தானே வந்து ஸ்டிச்சிங்லாம் போடுறாங்க. அப்பெல்லாம் வந்து அந்த தலையை கசைக்க விட்டாவே போதும் கூடிக்கும். அது மாதிரிலாம் இருந்தது. அதுக்கு பயன்படுத்தினது தான் இந்த வரும கலையில் வரும மருத்துவம் அப்படின்னு வந்தது. அப்போ நாளாக அப்படியே வந்து நம்மளுடைய இங்கிலீஷ் மருத்துவத்துக்கு வந்துருச்சு. இது இந்த வருமத்தில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடுவருமம், படுவருமம் பார்த்தோம். அதுக்கப்புறம் தட்டு வருமம் இருக்கு. சில வருமத்தெல்லாம் தட்டுவாங்க. ஆமாம். இப்போ ஒருத்தவங்க மயக்க நிலையில் இருக்கிறாங்கன்னா அவங்கள வந்து வருமத்தை தட்டுவாங்க. இப்போ நம்ம ஒரு வருமத்தை தூண்டி காமிச்சோம் இல்லையா, திறந்த வருமம், அது மாதிரி காலில் உள்ளங்கால் வருமத்தை தான் தட்டுவாங்க. ஷவுட்டு முறை அப்படின்னா உதைக்கிறது. நிக்க வச்சு வாசிச்சாங்கன்னா டைரக்டா பிரெயினுக்கு போகும், பிரெயினால கண்ணு முடிச்சுவாங்க. பெருவரெல்லாம் மஞ்சள் வருமம்னு இருக்கு. அந்த வருமத்தை வந்து அவங்க எந்திரிப்பாங்க, படுத்திருக்கவங்க எந்திரிப்பாங்க. அதுல வந்து ஒரு புளியம் கொட்டையை வச்சு அழுத்தம் கொடுத்தா அந்த டப்புன்னு அந்த பேஷண்ட் எந்திரிப்பாங்க. அது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஊது வருமம். ஊது வருமம் எதுக்கு ஊதுவாங்கன்னா குழந்தைங்களை எல்லாம் தொடமாட்டாங்க, அதனால என்ன பண்ணுவாங்க, ஊதுவாங்க. ஊதுறதுன்னா எப்படின்னா நல்லா சுக்க போட்டு மென்னுவாங்க. மென்னுங்கும் போது அந்த ஸ்மெல் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்மெல்லை வச்சு ஊதுனாங்கன்னா அந்த வருமம் வேலை செய்யும். வருமத்துக்கு மருந்துன்னு எதுவும் கேட்டிங்கன்னா சுக்கு தான். சுக்கு உள்ளே போய் எல்லாத்தையும் தட்டி எழுப்பி விட்டுரும். ரைட்டா. இது வந்து இப்போ ஊது வருமத்தில் வந்து இப்போ இப்போ சவுட்டுறாங்கல்ல, சவுட்டோன்னா என்ன பண்ணுவாங்க, மூக்கு கட்டியும் காது கட்டியும் போய் ஊதுவாங்க அந்த சுக்கு புகையை. ஊதுனாங்கன்னா அது பிரெயினில் போய் வேலை செய்ய வச்சு முழிக்க வச்சு. இதுதான் மருந்து. அப்போ ஆதி காலத்தில், இப்போல்லாம் யாரும் பயன்படுத்துறது இல்லை, அதே காலத்தில் பயன்படுத்தினது அது. அதை தாண்டி என்னன்னா நோக்கு வரும், மெய் தீண்டா காலம். நோக்கு வரும்னா எப்படின்னா, இப்போ ஒரு வருமத்தில் பார்த்து அவங்கள வந்து அந்த வருமத்தை அந்த பர்டிகுலர் இப்போ மானசீக அவங்க சொல்லி கொடுத்தோம் இல்லையா, அதே மாதிரி அந்த பர்டிகுலர் வருமத்தை நோக்கும் போது இவங்களோட பிராணால் ஆற்றல் அங்கே போய் வேலை செய்யும் போது அது வந்து சிமுலேஷன் கொடுக்கும்.
இது ஒண்ணு. இது வந்து பக்கத்துல இருக்கவங்கள நோக்க வைக்கிறது. இதே இது மெய் தீண்டா காலம் அப்படின்னா இங்க நினைச்சா போதும், எங்க இருந்தாலும் வேலை செய்யும். இந்த ஏழாம் அறிவுலாம் படம் பார்த்துருக்கீங்களா, அது மாதிரி காட்டுறது. இங்க இருந்து தூண்டுறதே அங்க வேலை செய்ய வைக்கும். இப்போ அது மாதிரி ஒரு 40 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணவங்க இங்க 2 பேர் இருக்கிறாங்க. ஓகே சார். இந்த நோக்குவர்மத்தை பண்றவங்க இருக்கிறாங்க, 2 பேர் இருக்காங்க. என்னுடைய ஆசான்மார்கள்லாம் அவங்களாம் 40 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். சரிங்க சார். அது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆக தான் அது வேலை செய்யும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோவை வச்சு கூட அந்த வர்மத்தை ஆக்டிவேட் பண்ண முடியும். ஓகே சார். இப்போ வெளிநாட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா இங்கேருந்து அவங்களுடைய ஃபோட்டோ வச்சுங்கன்னா இவங்களுடைய ஆரா, இப்போ எப்படி நம்ம செல்ஃபோனில் இங்கேருந்து அங்கே கூப்பிட்ற மாதிரி இங்கேருந்து அது கூப்பிடும்போது வேலை செய்யும். அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப ப்ராக்டிஸ் வேணும். ஒரு 25 வருஷத்துக்கு மேலே ப்ராக்டிஸ் பண்ணாதான் அதெல்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆகணும். மனம் பக்குவ நிலை அடையணும். மனசுதான் காரணம். எல்லாத்துக்கும் மனசு தான். அதனால தான் வந்து இந்த பயிற்சியெல்லாம் செய்யுங்கன்னு சொல்லி கொடுக்குறோம். இதெல்லாம் செய்ய தான் என்ன ஆகணும், அவங்களுடைய ஆற்றல் வெளிப்படும். இப்போ மனசு போது நீங்கள் எதுவுமே சாதிக்க முடியாது. ஃபஸ்ட்டு மனக்கட்டுப்பாடு. மனம் ஒடுங்க என்ன ஆகும்னா எல்லாமே சாத்தியமாக மாறும். ஓகே. இப்போ நீங்கள் இப்போ ஒரு சும்மா ஏதாச்சும் நினைக்கிறோம், இப்போ வந்துருவான் பாருங்கிறீங்க, வரும். சின்னதுக்கு எதுங்கிற போது இன்னும் அனுபவம் வர பார்த்தீங்கன்னா இன்னும் அப்படியே இருக்கும். குளத்தில் இருக்காரு, அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி பார்த்தாருன்னாவே இப்போ மயக்கம் போட்டு வந்துடும். அது மாதிரிலாம் இருக்கு. ஏன் சார் இப்போ நம்ம சொல்றோம்ல, இப்பதான் உன்னை பத்தி நினைச்சேன், அதுக்குள்ள நீயே வந்துட்ட. இதெல்லாம் சிம்பிள். இதெல்லாம் சின்ன தாட்ஸ். இதே வந்து நம்மளுக்கு கட்டுப்பாடு நிறைய வர வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எண்ண அலைகள்லாம் குவிஞ்சு அப்படியே ஒடுங்கிடும். இப்போ நீங்கள் என்ன தான் நீங்கள் பண்ணாலும் ஃபிசிக்கலி மென்டலி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தாட்ஸ்லாம் வேறு பக்கத்து இருக்கும். என் கூட பேசிக்கிட்டாலும் தாட்ஸ் வேறு பக்கத்து இருக்கும். இதெல்லாம் ஒடுங்குனாதான், மனம் ஒடுங்கினால்தான் மந்திரம் ஜபமாகுமேங்கிற மாதிரி இதெல்லாம் நீங்கள் கண்ட்ரோலுக்கு பண்ண வந்தாதான், ஒரு பக்குவ நிலை அடைஞ்சாதான், மனக்கட்டுப்பாடுங்கிற வந்தாதான் மானசமே யோகமே கை கொடுக்கும். ஓகே சார். இப்போ நம்மளே வந்து ஒரு 10% தான் நம்மளுக்கு கை கொடுத்துருக்குது. 10 வருஷத்துக்கு 10% கை கொடுத்துருக்கு. அப்போ நம்ம இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணாதான் நம்மளுக்கு இது வரும். இப்போ அவருக்கெல்லாம் இப்போ வந்து 80+. அப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு 40 வருஷம் 60 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்போ அவங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப சாத்தியம். எல்லாத்துக்கும் அது சாத்தியமான ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். ஒவ்வொருத்தவங்களுக்கு பிறவியிலேயே அது கிடைக்கும், வாய்ப்புகள் கிடைக்கும். நம்மெல்லாம் வந்து இப்போ தானே 10 வருஷமாக தானே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம், 10-12 வருஷமா. அப்போ அதுக்கு உண்டான தான் கண்டிப்பாக சார். அதுக்கு தான் வந்து நம்மளுடைய சீனியர்னு எதுக்கு நம்ம தாத்தா பாட்டிலாம் சொல்கிறோம், அவங்களுடைய அனுபவம் தான் நம்மளுடைய இதுவேங்கிறது. அது மாதிரி தான் இதெல்லாம் செய்ய தான் ஆகும். இப்போ நம்ம வீட்லேயே நம்ம தானே எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. உடம்பு சரியில்லை, ஒரு இதாக இருக்குது அப்படின்னா நம்மளே சரி பண்ணிக்கலாம். மருத்துவ செலவெல்லாம் குறைக்கணும்னா நம்மளே வீட்டுக்கு ஒரு ரெடி பண்ணிக்கலாம். ஆமா சார். என்ன வியூவர்ஸ், சார் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்த விஷயங்கள், அதாவது வர்மம் நம்ம உடம்ப நம்மளே எப்படி ஆரோக்கியமா பாதுகாப்பா வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு வர்மம் எந்த அளவுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறத சார் சொல்லியிருப்பாரு. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இன்னொரு ஹெல்த்தியான இன்ஃபர்மேஷனை நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் கவிதா. நன்றி.